Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குலாப் ஜாமுன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். அதே மாதிரி அந்த சைடுல ஆடெல்லாம் வரும்போது அதை நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பால் வந்து நல்லா திக்காயிட்டே வரும். நீங்கள் கலந்து விட நம்ம பால்கோவா ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஆடையும் நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இது இன்னும் நல்லா திக்காகணும். இதை நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நல்லா ஸ்மூத்தாகும். அதே மாதிரி சீக்கிரமாக ஆறிடும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா, இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கோவாவை சேர்த்துக்கலாம். இனிஷியலாக ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கையில் பிசைஞ்சு விடுங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இதில் நீங்கள் பால் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் சேர்க்காமல் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு குலாப் ஜாமுன் மாவு ரெடியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு குலாப் ஜாமுன் வேணுமோ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரித்து வச்சிடலாம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அவ்வளோ பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டி வச்சிடலாம். இங்கே கையில் ஆயில், நெய் இதெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அழுத்தி அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிராக் எதுவும் இல்லாத மாதிரி கிடைக்கும். பாருங்கள், எந்த வித கிராக்குமே இல்லை. இதே மாதிரி எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுன் சேர்க்கும் போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த குலாப் ஜாமுன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். அதே மாதிரி கலரும் ஈவனாக வரும். இப்போ இதை நீங்கள் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ இதில் எந்த குலாப் ஜாமுன் ஃபஸ்ட்டு கலர் வருதோ அதை நீங்கள் எடுத்துருங்க. மொத்தமாக எடுக்க வேண்டாம். நம்ம ஆயிலேருந்து பார்க்கும்போது அது நல்லா கோல்டன் கலரில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆயிலேருந்து கொஞ்சம் வெளியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் தெரியும். அதனால் அது கோல்டன் கலர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. இப்போ ஒரு பேனில் 3/4 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியமே இல்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கையில் லைட்டாக அதை டச் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லா குலாப் ஜாமுனும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்து அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் குலாப் ஜாமுனில் வந்து நல்ல சுகர் சிரப் ஏறி இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த குலாப் ஜாமுனை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே நல்லா சூப்பராக சுகர் சிரப் ஏறி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற குலாப் ஜாமுனுக்கும் இதுக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ரியல் குலாப் ஜாமுன் டேஸ்ட்டு தெரியும். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.